இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். இளஞ்சிவப்பில் நிறத்தில் ஈஃபில் கோபுரம், பிங்க் அக்டோபர் எனும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு துவக்கம். குடிபோதை கலாட்டா காரணமாக பிரான்சில் தரையிறக்கப்பட்ட பயணிகள், போலீசார் பிரித்தானியரின் காதை பிடித்து அழைத்துச் சென்ற வைரல் காட்சி. ரஷ்ய கப்பலை டூலூஸ் அருகில் சிறைப்பிடித்த பிரான்ஸ் கடற்படை, ட்ரோன் தாக்குதலுடன் கப்பல் தொடர்புடையதா என விசாரணை. பிரான்சில் காய்ச்சல் மற்றும் கோவிட் தடுப்பூசி பிரச்சாரம் அக்டோபர் 14 முதல் தொடக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். பிங்க் அக்டோபர் என அழைக்கப்படும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தின் முதல் நாளான நேற்று இரவு பாரிஸின் ஈஃபில் கோபுரம் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளிரவிடப்பட்டது. இந்த நடைமுறை ஒவ்வொரு ஆண்டும் பின்பற்றப்படுகிறது. கடந்த ஆண்டு பாராளுமன்றம் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தின. பிரான்சில் ஆண்டுதோறும் 10,000க்கும் மேற்பட்டோர் மார்பக புற்றுநோயால் உயிரிழக்கின்றனர். 2022 65,659 பேருக்கு இந்நோய் கண்டறியப்பட்டு 14,739 பேர் உயிரிழந்தனர். பிரான்ஸ் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 50 முதல் 74 வயது வரையுள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லண்டன் லூட்டன் விமான நிலையத்திலிருந்து ஸ்பெயின் அலிகாண்ட் நோக்கி சென்ற ரயன் விமானம் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை இரவு 5 பிரித்தானியர்கள் குடிபோதையில் கலாட்டா செய்ததால் பிரான்ஸ் டூலூஸ் விமான நிலையத்தில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டது. குழுவில் ஒருவரான டேனியல் ஆஷ்லி லாஸ் தனது மகன் மற்றும் நண்பர்களுடன் குடிபோதையில் உரத்துப் பேசி குழந்தைகள் அருகில் அநாகரிகமான உரையாடல்கள் நடத்தினர். அவர் அவசர கதவை திறக்க முயன்றதால் விமானி டூலூஸ் தரையிறக்கம் செய்தார். பிரெஞ்சு போலீஸ் விமானத்திற்குள் நுழைந்து 5 பிரித்தானியர்களையும் வெளியேற்றினர். தற்போது வெளியாகியுள்ள குறித்த வைரல் வீடியோவில் டேனியல் கைது செய்யப்படும்போது காதை பிடித்து இழுக்கப்படுவதும் பயணிகள் கைதட்டி உற்சாகப்படுவதும் காட்டப்படுகிறது. டேனியலின் போதை அளவு அதிகமாக இருந்ததால் விசாரணைக்கு பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. ரயானர் இத்தகைய பயணிகள் நடத்தை பொறுப்பற்றது என தெரிவித்து சம்பவத்துக்கு பின்னர் விமானம் இரவு 10:15 மணி அளவில் ஸ்பெயினுக்கு புறப்பட்டது. பிரான்ஸ் கடற்படை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் மேற்கு கடற்கரை சென்ட் நாசர் அருகில் ரஷ்யாவின் ஷாடோ ஃபிளீட்க்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படும் எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கப்பல் பெனின் கொடியுடன் டானிஷ் வான்வெளியில் செப்டம்பர் 22 தொடக்கம் 25 வரை இருந்தபோது கோபன்ஹேகன் விமான நிலையங்களில் ட்ரோன் தாக்குதல் நடந்தது. இதனால் தாக்குதல்களுக்கு குறித்த கப்பல் தொடர்புடையதா என்ற சந்தேகம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் அந்த கப்பல் பணியாளர்கள் சட்டப்படி தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த கப்பல் பணியாளர்கள் மிக பயங்கர குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் அவர்கள் தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சுகாதார அதிகாரிகள் பருவகால காய்ச்சல் மற்றும் கோவிட் தடுப்பூசி பிரச்சாரத்தை அக்டோபர் 14 முதல் தொடங்குவதாக அறிவித்துள்ளனர். கடந்த ஆண்டைப் போலவே இது கோவிட் பூஸ்டர் பிரச்சாரத்துடன் இணைக்கப்பட்டு ஜனவரி 31, 2026 வரை நீடிக்கும். ஆனால் வைரஸ் பரவல் மற்றும் தீவிரத்தை பொறுத்து நீட்டிக்கப்படலாம். இரு தடுப்பூசிகளையும் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு கையிலும் ஊசி மூலம் போட்டுக்கொள்ளலாம். கடந்த பருவத்தில் காய்ச்சல் 29,000 மருத்துவமனை அனுமதிகளையும் 17,600 இறப்புகளையும் முக்கியமாக வயதானவர்களிடையே ஏற்படுத்தியது. 65 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 54% தடுப்பூசி பெற்றனர். ஆபத்துள்ள 65 வயதுக்குட்பட்டவர்களில் 25% பேர் தடுப்பூசியை பெற்றனர். கடந்த ஆண்டு விநியோகக் குறைவு கவலைகளைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 10% கூடுதல் தடுப்பூசிகள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றுகள் கோடையில் சற்று அதிகரித்துள்ளன. மேலும் பிராங்கன்ஸ்டைன் மாறுபாடு குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதயம், நுரையீரல், சர்க்கரை, புற்றுநோய், உடல் பருமன் போன்ற நாள்பட்ட நோய்கள், கர்ப்பிணிகள், நோய் எதிர்ப்பு குறைந்தவர்கள், மனநல கோளாறு, டிமென்ஷியா, டவுன் சிண்ட்ரோம், சுகாதார ஊழியர்கள், குழந்தைகளுடன் பணியாற்றுபவர்கள் ஆகியோருக்கு இலவச தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள் பாண்டி பிரைஸ் அண்ட் சார்ஜ் வவுச்சர் மூலம் மருந்தகத்தில் இலவச காய்ச்சல் தடுப்பூசி பெறலாம். இதில் முதல் முறையாக பெறுவோருக்கு மருத்துவர் பரிந்துரை தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.